8 நாளா தேடிக்கிட்டு வந்தாங்க. இவரை தேடுற பணி தீவிரமா நடந்துட்டு வந்துச்சு. ஹிமாச்சல பிரதேஷ் போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ஸ்கூபா டைவிங் வீரர்கள், அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான உள்ளூர் மக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்தே இந்த தேடுதல் பணியில ஈடுபட்டாங்க. இந்த தேடுதல் பணியோட ஒரு பாகமா வெற்றி துரைசாமியோட உயரம் மற்றும் எடை கொண்ட ஒரு பொம்மை பல்வேறு கோணங்கள்ல இருந்து இந்த ஆத்துக்குள்ள தூக்கி எறியப்பட்டுச்சு. இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டப்போ அந்த பொம்மை ஒரு சமயத்துல ஒரு பாறை இடுக்குல போய் மாட்டிக்குச்சு. இதனால இந்த தேடுதல் படையினர் ஒருவேளை இவரோட உடல் இந்த பாறை இடுக்குகள்ல மாட்டியிருக்கலாம்னு நினைச்சு பாறை இடுக்குகள்ல தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தீவிரமா தேடினதுக்கு அப்புறம் தான் 9ஆம் நாள் இந்த வெற்றி துரைசாமியோட உடல் பாறை இடுக்குகள்ல இருந்து, அதாவது அவர் விழுந்த அந்த கார் விபத்துக்குள்ளான இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பாறை இடுக்குகள்ல தேடி எடுக்கப்பட்ட அவரது உடல் உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. உடற்கூறாய்வுக்கு பிறகு அவரோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு அவரோட உடல் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு.